வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, உலகமே நம்மளுடைய இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. யார் அடுத்த பிரதமர் என்ற கேள்விக்கான பதிலை எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. இது இந்திய ஜனநாயகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இதற்கு நடுவில் இந்த எலெக்ஷன் 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் முடிவடையுது. பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் என்ற பெயரில் கருத்து கணிப்பு இல்லைங்க, அதை கருத்தை திணிச்சு இருக்கிறாங்க. பிஜேபி 300 சீட்டு, மொத்தமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து ஒரு 400 சீட்டு வரோன்றத மாதிரி ஜனநாயகத்தின் மீது ஒரு தாக்குதல் தொடுத்ததுன்னே சொல்லலாம். அந்த கருத்து கணிப்பெல்லாம் மக்கள் பொய்யாக்கிட்டாங்க. புதிய தகவல் படி என்டிஏ அலைன்ஸ் 290 சீட்டுகளில் முன்னிலையிலும், நம்ம இந்தியா கூட்டணி 235 தொகுதிகளில் முன்னிலையிலும் இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. பின்ன கூடலாம், 2 சீட்டு அப்படி கூடலாம். அதர்ஸ் ஒரு 18 பேர் சீட்டுக்கு விலை வகிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் சொன்னால் யாருக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல என்பதே நிதர்சனமான உண்மை. அதாவது இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களா என்னான்னு தெரியல. ஒரு நெக் அண்ட் நெக், ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் தலைமையிலான கூட்டணி 100% ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. 40க்கு 40 என்ற ஒரு கனியை பறித்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 101வது பிறந்த நாள் தொடக்கமாகுது. எங்களுடைய இந்த ருத்ரன் 2.0 சேனலில் 100வது வீடியோ நேற்று தான் வெளியிட்டோம். இன்றைக்கி 101வது வீடியோ நாங்கள் வெளியிட போகிறோம். அதை யாருக்கு காணிக்கையாக்கின்றோன்னா, ஆணைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இந்த 101வது வீடியோவை அவரது 101வது பிறந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களோடு அவருக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். இது எலெக்ஷன் முடியுது, நடுவில் 2 நாள் கேப். என்னன்னு சொன்னால், பங்கு சந்தை எவரெஸ்ட் உச்சிக்கே போயிடுச்சு, அவ்வளோ ஏற்றம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகுது. ஸோ இதுக்கு காங்கிரஸ் சார் குற்றம் சாட்டுறாங்க. இவங்க தான் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேர்தல் பத்திரத்துலேயும் ஒரு முறைகேடுலாம் பண்ணதாக சொல்கிறாங்க. மக்களுடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட அளந்து தான் கொடுத்துருக்குறாங்க. பிஜேபி முழுமையாக கொண்டாடும் விதத்தில் இந்த தேர்தல் முடிவு கண்டிப்பாக இல்லைன்னே சொல்லலாம். இதில் எதிர்கட்சியாக யார் வர போகிறாங்களோ கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் வரும். ஆனால் சில விஷயங்கள்லாம் அங்கே டெல்லியில் உட்காந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. பிரதமர் அவர் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இருக்காரு. ராகுல் காந்தியும் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சில குதிரை பேரங்கள்லாம் நடக்கும். இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. பிஜேபி கவர்மெண்ட் கேட்கறதுக்கே ஆள் இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னாரு. இப்போ அவங்க கண்ணுக்கு தெரிவதெல்லாம் எதிரிகளாக தான் இருப்பாங்க பாராளுமன்றத்தில். உண்மையான ரிசல்ட் மாநிலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, யாருக்கு இழுபறியானது, யாருக்கு வெற்றி தோல்வி என்பதெல்லாம் நம்ம விரிவாக அலசி ஆராய்ந்து உங்களுக்கு சொல்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.